நேயர்களே, இது தந்தியின் இன்று. வரவேற்பது கல்பனா. 5வது நாளாக தொடர்ந்த வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணி. காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய இருவர் 4 நாட்களுக்கு பின் மீட்பு என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் 5வது நாளாக தொடரும் மீட்பு பணி. உயிரிழந்தோர் எண்ணிக்கை இன்று 361ஆக உயர்வு. ட்ரோன், ரேடார் உள்ளிட்ட நவீன கருவிகளை கொண்டு உடல்களை தேடும் பணி தீவிரம். வயநாடு அருகே வெள்ளத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய இருவர் 4 நாட்களுக்கு பிறகு இன்று மீட்பு. நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்க சென்றபோது காட்டாற்று வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டதாக தகவல். வயநாடு நிலச்சரிவில் இதுவரை 24 தமிழர்கள் உயிரிழப்பு. மேலும் 25 பேர் வரை மாயமாக இருப்பதாக அதிர்ச்சி தகவல். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று நேரில் பார்வையிட்டார் நடிகர் மோகன்லால். தனது அறக்கட்டளையின் மூலம் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. சென்னை கிண்டியில் 30 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட சிறுவர் பூங்கா மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பேட்டரி காரில் பார்வையிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த வாகனங்கள் நமது மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு மேலும் ஒரு முக்கிய பெருமையை உருவாக்கும். நெடுந்தீவு அருகே புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேர் இன்று கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை நடவடிக்கை. மேகதாது திட்ட அறிக்கை தயார் செய்ய கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் பங்கீட்டு வாரியம் உத்தரவிட்டது ஏன்? தமிழக மக்களை வஞ்சிக்க மத்திய அரசின் தூண்டுதலால் நடந்ததா என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று கேள்வி. காவிரி படித்துறைகளில் ஆடிப்பெருக்கு விழா இன்று கோலாகலம். பொதுமக்கள், புதுமண தம்பதியர் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு. உட்கட்சி தேர்தலில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றார் கமலா ஹாரிஸ். ஜனநாயக கட்சியின் சிகாகோ மாநாட்டில் அமெரிக்க அதிபர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் இன்று 5வது நாளாக மீட்பு பணி நடைபெற்ற நிலையில் பலி எண்ணிக்கை 360ஐ கடந்துள்ளது. இதனிடையே உயிரிழந்தவர்களில் 24 பேர் தமிழர்கள் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர் கார்த்திக் மற்றும் சிவசபாபதி. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் இன்று 5வது நாளாக மீட்பு பணி நடைபெற்ற நிலையில் முண்டக்கை வனப்பகுதியில் யாரேனும் தஞ்சமடைந்துள்ளனரா என இராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலமாக ஆய்வு செய்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆம்புலன்ஸ் தவிர மற்ற அனைத்து தனியார் வாகனங்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்றது. இதனிடையே நிலச்சரிவு பாதிப்புக்காக கேரள முதல்வர் பினராயி விஜயன் 1 லட்சம் ரூபாயும் அவரது மனைவி கமலா விஜயன் 33,000 ரூபாயும் முதல்வரின் நிவாரண நிதிக்கு நன்கொடை வழங்கினர். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் பினராயி விஜயன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பலரும் உதவ முன்வந்திருப்பதாக தெரிவித்தார். ஸ்ரீ ராகுல் காந்தி காங்கிரஸ் சார்பில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டித்தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். கர்நாடக முதல்வர் 100 வீடு கட்டித்தருவதாக கூறியுள்ளார். அடையாளம் தெரியாத சடலங்கள் அனைத்து மத சடங்குகளுக்கு பின்பே தகனம் செய்யப்படும். ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னலாக இருக்கும் நடிகர் மோகன்லால் ராணுவ உடையில் சென்று வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரிடர் பாதித்த பகுதிகளில் தனது அறக்கட்டளை மூலம் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். இந்தியா இதுவரை கண்ட மிகப்பெரிய சோகங்களில் ஒன்று வயநாடு நிலச்சரிவு. பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்கால வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சிக்க வேண்டும். பேரிடர் பகுதியின் மறுசீரமைப்புக்கு எனது அறக்கட்டளை மூலம் 3 கோடி ரூபாய் வழங்கப்படும். தேவைப்பட்டால் மீண்டும் நிதியுதவி வழங்கவும் தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 மோப்ப நாய்களின் உதவியோடு மீட்புக் குழுவினர் உடல்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தமிழகத்தில் இருந்து சென்ற சிறப்பு குழு அதிகாரி சமீரன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வயநாட்டில் நிரந்தரமாக குடியேறிய 21 பேர், வேலை நிமித்தமாக சென்ற 3 பேர் என மொத்தம் 24 தமிழர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 130க்கும் மேற்பட்ட தமிழர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள சூழலில் 25 பேரை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறப்பட்டுள்ளது.
கார்த்திக், நிலச்சரிவில் மாயமானவர்களின் உடல்களை கண்டுபிடிக்க ராணுவத்தினர் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர்? விவரங்கள் என்ன? இன்று 5 நாட்களுடைய மீட்பு பணி நிறைவடைந்திருக்கு. இதுவரைக்கும் 350 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 50க்கும் மேற்பட்ட உடல் பாகங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் கேரள மாநில அரசு தெரிவிச்சிருக்கு. தொடர்ச்சியாக நாளைக்கு 6வது நாள் மீட்பு பணி நடைபெற உள்ளது. இன்றைய மீட்பு பணியானது இந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்கள் அவர்கள் வீடுகளில் எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்ற எண்ணிக்கை அடிப்படையில் அவர்களுடைய இல்லம் எங்கு இருந்தது என்று அவர்களை ஒருவரை அழைத்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையில் இராணுவத்தினர் ஈடுபட்டாங்க. அந்த வீட்டில் அடித்தளம் வரைக்கும் நோண்டப்பட்டு யாராவது சிக்கியிருக்காங்களா மற்றும் இந்த நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டார்களா என்ற கோணத்தில் மீட்பு பணியானது நடைபெற்றது. அதே சமயம் நிறைய பேர் நிலச்சரிவை பார்த்தவுடனே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வனத்திற்குள் உள்ளே சென்று தப்பித்ததாக சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வனத்தில் யாராவது சிக்கியிருக்காங்களா, வழி தவறி மாறி சென்று விட்டார்களா என்ற அடிப்படையில் ஹெலிகாப்டர் மூலமாக வனத்தை சுற்றிலும் ரோந்து பணி ஈடுபட்டு அதுலேயும் தேடிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று அந்த முண்டகை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அருவிக்கிட்ட 3 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக மீட்பு பணி பல்வேறு கோணங்களில் நடைபெற்று வருகிறது. கல்பனா. நன்றி கார்த்திக். நிலச்சரிவில் சிக்கி மாயமான 9 வயது மகளுக்காக கண்ணீருடன் காத்திருக்கும் தந்தை, குடும்பத்தை இழந்து நிர்கதியாக நிற்கும் சிறுவனுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நண்பன் என பேரிடர் ஏற்படுத்திய துயர வடுக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. முண்டகை பகுதியைச் சேர்ந்த ரிங்சனின் குடும்பத்தினர் 11 பேரும் நிலச்சரிவில் சிக்கி மாயமானதை அடுத்து அவர்கள் வசித்த வீட்டை மீட்பு படையினர் JCB மூலம் தகர்த்து தேடினர். வீட்டின் மீது ஏறி உறவுகளை தேடிய ரிங்சனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. யாரும் குடைக்காததால் இராணுவத்தினர் ரிங்சனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு புறப்பட்ட நிலையில் பின்னர் வேறு இடத்தில் 5 பேரின் உடல்கள் மட்டும் கிடைத்திருக்கிறது. மீட்பு பணியில் கரம் கோர்த்துள்ள சூரல்மலையைச் சேர்ந்த அஷ்ரப் தனது வீட்டின் அருகே 60 உடல்கள் வரை கண்டெடுக்கப்பட்டதன் அதிர்ச்சி இன்னும் அகலவில்லை என கூறுகிறார். இனி ஒருபோதும் என்னால் சூரல்மலையில் வசிக்க முடியாது. என் வீட்டுக்கிட்ட 60 உடல்கள் தேங்கி நின்றுச்சு. அதை பார்த்த பயம் இன்னும் என் மனசை விட்டு நீங்கல. காலாவஸ்தை மாறியால் என்ன சம்பவிக்குன்னு அறியல. நிலச்சரிவில் தனது அண்ணனின் குழந்தையை இதுவரை காணவில்லை என மேப்பாடியைச் சேர்ந்த ஆஷாலதா வேதனை தெரிவித்துள்ளார். எங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, பிரதரோட ஒய்ஃபு, அவங்களோட குழந்தை தான் இருந்திருந்தேன். இப்போ குழந்தை மட்டும் மிஸ்ஸிங்க. இந்த பேரிடரில் தாய், தந்தை, நண்பர்கள் என அனைவரையும் இழந்த சூரல்மலையைச் சேர்ந்த சிறுவன் அபிஜித் தன்னந்தனியாக முகாமில் தங்கியுள்ளார். முகாமில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதற்காக வந்த அஜ்மல் என்கின்ற மற்றொரு சிறுவன் அபிஜித்தின் நிலையறிந்து தற்போது அவரது நண்பனாக மாறியிருக்கிறார். சோகத்தை மறந்து இருவரும் கேரம் போர்டு விளையாடி மகிழ்ந்தனர். தனக்கு யாருமே இல்லை என வருந்திய அபிஜித்தை தனது பெற்றோரின் உதவியோடு படிக்க வைக்க தயார் என அஜ்மல் கூறியிருப்பது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியன் நேவி ஆள்காரான எங்களை பத்திரமா மீட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. நான் படித்த ஸ்கூலும் இல்லை, என் நண்பர்களும் இல்லை. അവിടുന്ന് ഞങ്ങളെ ഇങ്ങോട്ട് എത്തിച്ചു. அபிஜித்து പറഞ്ഞത് அவரு ஸ்கூலுக்கு போய் அபிஜித்துக்கு இப்போ யாரும் இல்லை. நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கேரம் போர்டு விளையாடினோம். அபிஜித் விரும்பினா அவனை படிக்க வைக்கிறதுக்கு தயார். ஸ்கூலிലേക്ക് പോകുന്നതും പഠിക്കുന്നതും அபிஜித்தினி சிந்திക്കാൻ കഴിയുന്നില്ല എന്നാ പറഞ്ഞത്. கூடலூரைச் சேர்ந்த சாமிதாஸின் மனைவி புற்றுநோயால் இறந்துவிட்டதால் அவரது 9 வயது மகள் அனந்திகா சூரல்மலையில் இருக்கும் தனது பாட்டி வீட்டில் தங்கி பள்ளிக்கு சென்று வந்துள்ளார். நிலச்சரிவில் சாமிதாஸின் உறவினர்கள் இறந்துவிட மகள் அனந்திகா மற்றும் தாத்தா பாட்டியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் வசித்து வந்த இடம் ராட்சச பாறைகளுடன் சேரும் சகதியுமாக உருகுலைந்து கிடக்கிறது. தனது மகள் அனந்திகா குடைப்பாரா, அவரது முகத்தை ஒருமுறையேனும் பார்க்க முடியுமா என்கின்ற ஏக்கத்துடன் முகாமில் காத்து கொண்டிருக்கிறார் சாமிதாஸ். எப்படி இருந்தாலும் சேனலுக்காரங்க பொண்ணோட முகம் எனக்கு கிடைச்சா போதும். இவங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்காச்சும் உங்களோட கிடைச்சா எனக்கு முகம் கண்டா போதும். நான் 5 நாள் பட்டு. நிலச்சரிவில் உயிர் தப்பிய நாய் ஒன்றை மீட்பு படையினர் மீட்டு உணவளித்தனர். அதனை வளர்த்தவர்கள் மண்ணில் புதைந்திருக்கலாம் என கருதப்படும் நிலையில் பயத்தில் உறைந்து காணப்பட்ட அந்த நாயை வீரர்கள் தூக்கி சென்று தாங்கள் தங்கியிருந்த வீட்டில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு பணிக்கு சென்றனர். வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிக்காக சென்று காட்டாற்று வெள்ளத்திற்கு நடுவே சிக்கிய 2 பேர் ஹெலிகாப்டர் மூலம் இன்று பத்திரமாக மீட்கப்பட்டனர்.
4 நாட்களாக உயிருக்கு போராடி அவர்கள் மீட்கப்பட்டது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. வயநாடு முண்டகையில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் வெள்ளரிமலையில் சூச்சிப்பாரா அருவி உள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து காணாமல் போனவர்களை தேடுவதற்காகவும் இறந்தவர்களின் உடலை மீட்பதற்காகவும் இந்த பகுதிக்கு சென்ற சலீம் முசின் ஆகியோர் எதிர்பாராத விதமாக காட்டாற்று வெள்ளத்திற்கு இடையே சிக்கிக் கொண்டனர். வேகம் குறையாமல் சீரிப்பாயும் வெள்ளத்திற்கு நடுவே பாறைகளில் தொற்றிக்கொண்டு உணவு ஏதுமின்றி கடந்த 4 நாட்களாக உயிரை கையில் பிடித்துக் கொண்டு சிக்கி தவித்த இவர்கள் இருவரையும் கடலோர காவல் படையினர் இன்று கண்டறிந்தனர். தண்ணீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் முதலில் அவர்களை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது. இதனை அடுத்து ஹெலிகாப்டர் மூலம் கயிறு கட்டி அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். காயமடைந்திருந்த முசீன் மீட்பு பணியின் போது மயக்கமடைந்தார். பின்னர் மீட்கப்பட்ட இருவரும் ஆம்புலன்ஸில் மருத்துவமனை அனுப்பி வைக்கப்பட்டனர். வயநாடு நிலச்சரிவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீடுகள் மண்ணுக்குள் புதைந்து வருவது மக்களை பீதியடையச் செய்துள்ளது. இது பற்றி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களிடம் பேசினோம். பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கோகால்மலை கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் சூழலில் கடந்த 2 வாரங்களுக்கு முன் பெய்த கனமழையால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் லேசான விரிசல் ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கையாக வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் அரசு காப்பகத்திற்கும் உறவினர் வீடுகளுக்கும் சென்று தஞ்சமடைந்தனர். ஆனால் அடுத்த சில நாட்களில் அந்த கிராமம் முழுவதும் விரிசல் பரவியதால் வீடுகள், சாலைகள், கட்டிடங்கள் இடிந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணில் புதைந்து வருவது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த காப்பகமும் சுமார் 7 அடி அளவிற்கு மண்ணில் புதைந்ததால் அங்கிருந்தவர்களை வெளியூர் காப்பகங்களுக்கு நீலகிரி மாவட்ட நிர்வாகம் மாற்றியது. கடந்த 30ஆம் தேதி வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முண்டகை கிராமமே முற்றிலுமாக அழிந்து போன நிலையில் இங்கும் அதுபோல நிலச்சரிவு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் கோகால் கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இதுகுறித்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த கிரேசி மார்கரெட் கூறுகையில், ஒரு நிமிஷம் கூட கண்ண மூடி தூங்க முடியறதில்ல. ராத்திரி வராமல் இருக்கட்டும், பகலாகவே இருக்கட்டும்ன்ற மாதிரி நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் என்ன ஆகுமோ ஏதாகும்னு பயத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் அதிகாரிகள் பார்த்துட்டு தான் போகிறாங்களே ஒழிய அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும். உயிர் போன பிறகு காசை கொடுத்து இது பண்ணலாம் அது பண்ணலான்னு பேசுகிறத விட என்ன நடவடிக்கை எடுத்து சரி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். பொதுப்பணித்துறை, நிலவியல் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்த போதும் விரிசல் ஏற்பட காரணம் என்ன என இதுவரை கண்டறியப்படாதது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். இங்குள்ள மலை கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் மண்ணுக்குள் புதைந்து வருவது இங்குள்ள மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வயநாடை போன்று இங்கு ஒரு நிலச்சரிவு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் மக்கள் தூக்கத்தை கலைத்துள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது பாதுகாப்பாக மக்களை முகாம்களில் தங்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளது இங்குள்ள மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்பனா. நன்றி சுரேஷ். திருச்சி, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட காவிரி படித்துறைகளில் ஆடிப்பெருக்கு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. பொதுமக்கள், புதுமண தம்பதியினர் காவிரி ஆற்றில் புனித நீராடி சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். விவரிக்கிறார் செய்தியாளர் தினேஷ். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆடிப்பெருக்கு விழாவை மக்கள் இன்று கோலாகலமாக கொண்டாடினர். பெண்கள் வாழை இலையில் பழம், பூ, மஞ்சள் கயிறு உள்ளிட்டவற்றை வைத்து காவிரி தாயை வழிபட்டு ஒருவருக்கொருவர் மஞ்சள் கயிறு மாற்றி அணிந்து கொண்டனர். அதேபோல் புதுமண தம்பதிகள் சிறப்பு வழிபாடுகள் செய்து புதிய தாலி கயிறு மாற்றிக் கொண்டனர். ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொண்ட திருச்சியை சேர்ந்த நந்தகோபால் கோபி கூறுகையில், மேரேஜ் ஆகி 2 months ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த பூஜை சேர்ந்து பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. போலீஸ் நல்லா ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தண்ணி நிறையா வருதுனால
கீழே இறங்காமல் பார்த்துக்கிறதுக்கு ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதேபோல் ஆடிப்பெருக்கை ஒட்டி குற்றாலம் பேரருவி கரையில் அகஸ்தியர் வழிபாடு நடைபெற்றது. அகஸ்தியருக்கு சிறப்பு பூஜை மற்றும் ஆராதனைகளும், அருவிப்பாறைகளில் செதுக்கப்பட்ட சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் அருவிக்கரையில் நீராடி குற்றாலநாதரை வழிபட்டு சென்றனர். இதேபோல் பவானி கூடுதுறை, திருவையாறு, காவிரிக்கரை உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகளில் புதுமண தம்பதியினர் தங்கள் திருமண மாலைகளை காவிரி ஆற்றில் விட்டு சாமி தரிசனம் செய்தனர். அதே சமயம் காவிரி ஆற்றில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் கட்டுப்பாடு விதித்ததால் மேட்டூரில் ஆடிப்பெருக்கு விழா கலை இழந்தது. மறுபுறம் கல்லணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் கும்பகோணம் வந்தடைந்ததை அடுத்து விடிய விடிய காத்திருந்த ஆண்களும் பெண்களும் காவிரி நீரை பூக்கள் தூவி வரவேற்றனர். செய்தியாளர் தினேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். மேட்டூர் அணையிலிருந்து 1 லட்சத்திற்கும் அதிகமான உபரி நீர் வெளியேற்றப்படுவதன் காரணமாக காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் இரு கரைகளும் தொட்டவாறு நீரானது சென்று கொண்டிருக்கிறது. நன்றி தினேஷ். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் பெண் வீராங்கனையுடன் ஆண் வீரர் மோதியதாக எழுந்த சர்ச்சை குறித்து ஒலிம்பிக் சங்கம் இன்று விளக்கம் அளித்துள்ளது. மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்ட அல்ஜீரியாவின் இமானே கலிஃப் பெண் அல்ல, ஒரு ஆண் என குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் தைவான் வீராங்கனை லின் யூ டிங் மீதும் இதே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த இருவரும் கடந்த ஆண்டு சர்வதேச குத்துச்சண்டை சங்கத்தால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றது எப்படி என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இதுகுறித்து இன்று விளக்கம் அளித்துள்ள சர்வதேச ஒலிம்பிக் சங்க தலைவர், இருவரும் பெண் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அவர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவார்கள் என்றும் கூறியுள்ளார். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படை இன்று கைது செய்துள்ளது. இதனிடையே மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. சென்னை கிண்டியில் 30 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட சிறுவர் பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டரி காரில் சென்று பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்று நேரில் ஆறுதல் கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிவாரண உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்க திமுக அரசை வலியுறுத்துவோம் என தெரிவித்தார். இந்த வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்கனவே கண்டறியப்பட்ட அந்த நிலத்தில் அவர்களுக்கு நில வீடு கட்டுவதற்கு ஒதுக்கி தருவதற்கு நாங்கள் அனைத்து முயற்சியும் எடுப்போம். மேகதாது திட்ட அறிக்கை தயார் செய்ய கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் பங்கீட்டு வாரியம் உத்தரவிட்ட விவகாரம் குறித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தமிழக மக்களை வஞ்சிக்க மத்திய அரசு தூண்டுதலால் நடந்திருக்கலாம் என சந்தேகம் எழுப்பியுள்ளார். எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா என்று. அப்ப இது தமிழகத்துக்கு ஒரு எதிரான நிலைப்பாடாக இருக்குமா? ஆமாம், ஆம், ஆம், ஆம். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் மௌனம் காப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். வேண்டுகோள் என்னன்னா, இதை ஏன் மத்திய மாநில அரசுகள் வாய்மூடி மௌனமாக இருக்கின்றது? அமமுக ஆரம்பிக்கப்பட்டதற்கான காரணம் மற்றும் சூழல் மாறாத நிலையில் அதிமுகவுடன் இணைய வாய்ப்பில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சோமோ அதில் எந்த மாற்றமும் இல்லாதப்ப நாங்கள் அதிமுகவில் இணைவது என்கிற வார்த்தைக்கே இடமில்லை, வாதத்திற்கு இடமில்லை. தமிழ்நாட்டில் நடக்கும் கொலைகளுக்கு அரசு பொறுப்பேற்காது என கூறுவதற்கு அமைச்சர் தேவையா என கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், அமைச்சர் உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கலாம், அதற்காக விளையாட்டாக இருக்கக்கூடாது என விமர்சித்துள்ளார். இவ்வளவு பிரச்சனைகள் கிடையில அவருக்கு ஃபார்முலா ரேஸ் கார் ஓட்டி விளையாடணும்னு நினைக்கிறாரு. தம்பி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி தான், ஆனால் விளையாட்டு அமைச்சராக இருக்கிறது நமக்கு அதில் அது சரியா இல்லை, கவனமாக இருக்கணும்.
சென்னையின் ஓராண்டு குடிநீர் தேவைக்கான தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக வேதனை தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காவிரி கொள்ளிடத்தில் தடுப்பணைகள் கட்டப்படுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். நேயர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.